வணக்கம். நான் எங்க இருக்கேன்னு தெரியுங்களா? ராமர் ஆலயம், கோலாப்பேரா எஸ்டேட். பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இது. ராம பக்தர்கள் எல்லாம் ராம நவமியில மிகப்பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய ஒரு ராமர் ஆலயம். இது செத்தியவன் போற பாதையில் ஒரு பெரிய மேம்பாலம் இருக்குதுங்க. அந்த கடல் ஆற்றுல அதில் அந்த பாலத்தை தாண்டி நேராக லெஃப்ட் ஹேண்ட் சைடு வளைஞ்சிங்கன்னு சொன்னால் ஒரே பாதை தான். அற்புதமான அழகான ஒரு ஆலயம். வாங்க அந்த ஆலயத்தை தேடி நாம போகலாம். பிருந்தாவனம் மாதிரி ரொம்ப அழகான முறையில் அமைக்கப்பட்டு இங்கே லக்ஷ்மணன் அவருக்கு ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ லக்ஷ்மணன், ஸ்ரீ உர்மிளா தேவி அவங்களுடைய சன்னதி தான் இது. நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா முகப்பு வாசல்ல இருந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ளுக்கு வந்தோடனே ஸ்ரீ லட்சுமணனுடைய சன்னிதானத்தை முதல்ல பாக்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதி பாத்தீங்கன்னா பாருங்களேன், அதுதான் ஆஞ்சநேயருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி சன்னிதானம். வாங்கப்பா நம்ம அங்க போலாம். எல்லா ஆலயத்திலயும் ஆஞ்சநேயர் தனியின் தோற்றத்தில் இருப்பாரு. ஆனா இங்க உள்ள ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலைய தூக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தோற்றத்துல இங்க காட்சி அளிக்கிறார். இது மூகாம்பிகை ஆலயம். மகாமாரியம்மன் தாயும் இருக்கிறாங்க. ஜெய் ஸ்ரீராம். ராமருடைய சன்னிதானத்தில் பகவானை தரிசிக்கணும் சொல்லக்கூடியவர்கள் அனைவரும் குடும்பத்தோடு வாருங்கள். தசாவதாரம் மகாவிஷ்ணுடைய எல்லா அவதாரங்களும் ஆலயத்தை சுத்தி பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தூண் இருக்குல்ல, எப்போதும் பாத்தீங்கன்னா செதுக்கப்பட்ட தூணை வாங்கிட்டு வருவாங்க. ஆனா இங்க இந்த கல்லையே அவ்வளவு பெரிய கல்லை கொண்டாந்து வச்சு இங்க செதுக்கி செய்யப்பட்ட ஒரு ஆலயம். வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி உகாதி பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. தெலுங்கு வம்சாவளிக்கு அது புத்தாண்டு. அந்த புத்தாண்டு அன்று இங்க மிகப்பெரிய அளவில் விழா கொடுத்து அதிலிருந்து ஒரு 10 நாள் விழா நடக்கும். ஏப்ரல் 17ஆம் தேதி ராமநவமி அன்று திருவிழா நடைபெறும். அதை அடுத்து மறுநாள் ராமருக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். 19ஆம் தேதி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு மிகப்பெரிய விழா எடுத்து அன்றைய நாள் திருவிழா முற்று பெறும். ஆக இதனையே அழைப்பாக ஏற்று யாரெல்லாம் இந்த காணொலியை பார்க்குறீங்களோ உங்களோட குடும்பத்தோட இந்த வரக்கூடிய ஏப்ரல் 17, 18, 19ஆம் தேதிகளில் வாருங்கள், ராமபிரானை வணங்குங்கள். ஜெய் ஸ்ரீராம்.